கைலாசத்தில் ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் தங்கள் 2 மகன்களையும் அழைத்து உலகத்தை முதலில் சுற்றி வருபவர் ஞானத்தின் முதலிடம் பெறுவார் என்று அறிவித்தார்கள். இந்த சவால் கேட்கும் போதே முருகன் தன் மயிலில் ஏறி விண்ணை பிளந்து பறந்து சென்றார். மேகங்களை தாண்டி, கடல்களை கடந்து, பர்வதங்களை தாண்டி உலகம் முழுவதும் பறந்தார். அதே சமயம் விநாயகர் அமைதியாக நின்று 1 நிமிடம் சிந்தித்தார். பிறகு மெதுவாக தன் அப்பா அம்மையை சுற்றி நடந்தார். 3 தடவை முழுமையாக சுற்றி முடித்த பின் அவர் சொன்னார், உலகமே நீங்கள்தான். உலகம் முழுவதும் பறந்து சோர்வடைந்த முருகன் திரும்பி வந்த போது விநாயகர் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார். அப்போது சிவன் சிரித்தபடி கூறினார், உறுதியையும் வேகத்தையும் மீறி ஞானமே மேலானது. பெற்றோரே உலகம். அந்த தருணத்தில் முருகனும் உணர்ந்தார், உண்மையான உலகம் நம் முன்னால் நிற்கும் அன்பே. இதுவே விநாயகர் ஏன் ஞானத்தின் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதற்கான காரணம். இந்த கதையிலே முருகன் பிடிக்கும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விநாயகர் பிடிக்கும் என்றாலோ ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நண்பர்களே,